பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எல்லாருமாக சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே, உள்ள கைகளில் என்னை வரைந்து தம் கண்மணி
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாருமாக சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் எவ்வளவு கொஞ்சம் அசைஞ்சு நல்ல கையை தட்டி நல்லா ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் கொஞ்சம் அசைஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் அசைஞ்சு ஆமென். மீண்டுமாக ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். மீண்டுமாக தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசன் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் ஹalleluya. துதித்திடும் என்னுள்ளம் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. எத்தனை பேர் முகமுகமா போய் ஆண்டவரை பார்க்க போறீங்க? உங்க முகத்திலே சிரிப்பே காணுமே. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு சம்பவம். பல மாதத்துக்கு முன்னாடி போய் வேலைக்கு வெளி தேசத்துக்கு போனவர் முகத்தை பார்க்கறதுக்கு அவர் வந்துட்டு என்ன செஞ்சாருன்னா, நேற்றே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா இன்னைக்கு அவர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒருத்தரை சொன்னாங்க. இந்த கூடத்துக்குள்ளேயே ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தையிலேயே சிரிப்பு இருக்கிறது. ஆனால் அவர் வர்றாருன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னே, அவர் ஒரு டாக்டர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு வராருன்ற ஒரு கேள்வி. பிள்ளைகள் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு, அப்போ முகத்தை வராங்க நேரில் வரும்போது அப்படியே விரைச்ச மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. எப்படி இருக்கும்? பல மாதத்துக்கு பிறகு வர்றாங்க அப்படின்னா ஓடி போய் நம்ம கட்டி பிடிச்சிருவோம். பிள்ளைகள் போய் கட்டி பிடிச்சிருவாங்க. அவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். இவங்களுடைய முழு அந்த ஃபீலை பார்க்கணும், உணர்ச்சியை பார்க்கணுன்னா நீங்கள் போய் கொஞ்ச நேரம் போய் ஏர்போர்ட்டில் முன்னாடி முகவாசலில் போய் நின்றுக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முகவாசலில் போய் அந்த ஏர்போர்ட்டினுடைய வெளியே வர்ற இடத்துல போய் நீங்கள் நின்றுக்குங்க. அவ்வளவு துப்பாக்கி ஏந்தின போலீஸுக்கெல்லாம் இருப்பாங்க. அதை கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓடி வந்து அவங்களெல்லாம் தாண்டிட்டு வந்து ஓடி வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. நான் இவ்வளோ மாதமா, இவ்வளோ வருஷமா, 2 வருஷம் ஆச்சுங்க, 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அவங்களுடைய உணர்ச்சியை
அவர்கள் காண்பிப்பார்கள் என்றால், இங்க முகமுகமாய் தேவனை நாம் தரிசிப்பதற்கு பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு நாள் போக போகிறோம். கையத்தட்ட காணும். இங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இது. இந்த பூலோகத்துல தான் கஷ்டம், நஷ்டம், பசி, பட்டினி, வேதனை, துக்கம், பாரம், பாவம் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கிறது. ஆனா அங்க பாரமும் இல்லை, பாவமும் இல்லை. அங்க நித்தியமாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? சந்தோஷமாய் வாழ போகிறோம். ஆமென். எல்லாருமாக சேர்ந்து பாடலாமா? எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல கொஞ்சம் சிரிச்சு பல்ல காட்டி கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த ஸ்பெஷல் டேல ஆக்சுவலாக என்னென்னா மெசேஜ் வந்து அண்ணனுக்கு தான் போக வேண்டியது. ஆனால் நேற்றைக்கு நம்ம இரவு தான் சொன்னாங்க இது ஸ்பெஷல் டேவாக இருக்கிறதுனால, மதர்ஸ் டேவாக இருக்கிறனால ஒரு லேடிஸ் வந்து செய்தி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால, ஸோ அந்த செய்தி கொடுக்குற வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதுமே இந்த சம்மரில் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு லீவுக்கும் நான் வந்துடுவேன். அங்கே எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் கொஞ்சம் நடுவில் சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒவ்வொரு குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, முலாண்டு பரிச்சு லீவ், ஆனுவல் லீவுக்கு எல்லாருக்குமே நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக. அநேகருக்கு அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக தாய் திருச்சபை மக்களையும் நான் தொடர்ந்து அந்த கம்யூனிகேஷன்லேயே இருப்பது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைய தினத்தில்
ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லி எல்லாருக்குமாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஹாப்பி மதர்ஸ் டே, நம்ம மதரானா தானே நமக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிறு குழந்தை முதல் கொண்டு வயதானவர்கள் வரை கண்டிப்பாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன் தெரியுங்களா? நாம் எல்லோருமே தாயின் கருவறையிலிருந்து வந்தவர்கள் தான். அப்போ எல்லாருக்குமே இது ஒரு மதர்ஸ் டே. ஸோ எல்லாருமே ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். ஏன்னா பெண்ணானவள், தாயானவள், ஷி ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட், ஷி ஹாஸ் டு பி ரிகக்னைஸ்ட், ஷி ஹாஸ் டு பி ஹானர்ட். எப்போவுமே, ஒரு நாள் மாத்திரமல்ல, வருஷம் முழுவதும் அவர்கள் வந்து அவர்களை சிறப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை, மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கான அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு ஆணின் துணை தேவைப்படலை, ஆனால் ஒரு பெண்ணின் கருவறை தேவைப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எந்த அளவு பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஒரு கருவறையில் தான் பிறக்க வேண்டும், ஒரு பெண்ணை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தது மிக மிக நமக்கு ஒரு பாக்கியமான காரியமாக கருதப்படுகிறது. ஒரு ஆண் துணை தேவைப்படவில்லை, ஆனால் ஒரு பெண்ணின் கருவறை தேவைப்பட்டது. நான் அப்படியே நேற்றைய தினத்தில் சில காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, கருவறையில் இருந்து வராமல் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கா? இந்த சைடில் வந்து ஆன்சர் வந்துருச்சு. டீனா அங்கேருந்தே ஆன்னு திறந்துட்டு இருக்கிறா. லிவியா கை தூக்குறா, ஆன்சர் வரல. ஆதாம் ஏவாள். நாங்கள் கொஞ்சம் பாக்கியத்தை, அவங்க முதல் ஆண் முதல் பெண், ஆனால் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த கருவறையில் வர வேண்டும் என்ற திட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணின் கருவறையில் தான் வர வேண்டும் என்ற திட்டம் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டு விட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியெல்லாம் ஒரு சிலர் காரியங்களை நம்ம அறிஞ்சிருப்போம். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இங்க வந்து ஆதாம் ஏவாள் சர்ப்பம் 3 பேருமே இருக்காங்க. ஆனா இங்க ஆண்டவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், அந்த சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஏன்னா ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிற பட்சத்துல உங்கள் வித்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு உன் வித்து என்று சொல்லி. அப்ப கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு பெண்ணின் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஏதேன் தோட்டத்தில் உருவாகிவிட்டது. ஏன்னா பிதாவாகிய தேவன் நினைத்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மண்ணினாலே உருவாக்கி நமக்கு மனுஷனா கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா ஆதாம மண்ணினால உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாம்சமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கும் பொழுது அவரையும் என்ன பண்ணியிருக்கலாம், மண்ணினால உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை சிறப்பிக்க வேண்டும், ஒரு தாய் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தீர்மானித்ததுனால, அந்த தீர்மானம் ஏதேன் தோட்டத்திலே அது உண்டாயிருந்ததுனால சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லி அன்றே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கலாம், சிலுவையில ஒருவேளை அவரை வளர்த்த தாய் உண்டு, பெற்றெடுத்த தாய் உண்டு, தகப்பன் உண்டு, அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள் உண்டு. ஆனால் சிலுவை வரை தொடர்ந்த உறவு எது தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருந்த உறவு. அவருக்கு தகப்பன் இருந்தார், சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சிலுவையரிலே இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தொங்கும் தருணத்துல கூட அந்த மரியாளை பார்த்து சொல்கிறார், யோவான்ட்டு அந்த காரியத்தை ஒப்படைக்கிறார். அப்ப
அந்த சிலுவை வரை தொடர்ந்த உறவு எது தெரியுங்களா? தாய் மகன் என்ற உறவு. அது சிலுவை வரை தொடர்ந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதை சிறப்பித்தது மாத்திரமல்ல, அநேக பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல ஒரு 5 ஸ்திரீகள் இடம்பெறாங்க. ஒருவேளை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதுல 5 ஸ்திரீகள் வருவாங்க. நான் ஒரு ஸ்திரீயை சொல்லிட்டேன். யாரு? மரியாள். சரிங்களா? இயேசுவின் வம்ச வரலாறுல நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். மீதி 4 ஸ்திரீயும் சொல்லிட்டீங்கன்னா அந்த வம்ச அட்டவணையில எல்லாமே ஆண்கள் பேர் தான் வரும். ஆபிரகாம், தாவீது, சாலமோன் அப்படின்னு ஆண்கள் பேர் தான் வரும். குறிப்பிட்ட விதமாக 5 பெண்கள் தான் வருவாங்க. அதில் ஒரு பெண்ணை சொல்லிட்டேன். அந்த 4 தாய்மார்களையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 100 rupees. 4 பேரையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, பெண்கள் சைட்லேருந்து சொன்னாலும் சரி, ஆண்கள் சைட்லேருந்து சொன்னாலும் சரி. நிறைய பேர் அந்த வம்ச அட்டவணை என்ன தெரியுமா, அது ஸ்கிப் பண்ணுற போர்ஷன். அதை வந்தாலே தள்ளிட்டு அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியாது. யாராவது சொல்ல முடியும்? 1-2 பேர். தாமார், ராகாப், ரூத், உரியாவின் மனைவி. கரெக்டு. தாமார், ராகாப், ரூத், உரியாவின் மனைவி. 4 பெரிய அழகாக மகள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கை தட்டி பண்ணலாம். நீங்கள் பிற்பாடு அந்த அமௌண்ட்டை நீங்கள் கலெக்டலாம். 100 ரூபா உங்களுக்கு பரிசு உண்டு. பாருங்க, இந்த 4 பேருமே இருந்த சூழ்நிலை வேற, இருந்த தேசம் வேற. அவர்களுக்கு தாய் என்ற ஸ்தானம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பொக்கிஷமே என்ன தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய நகை போடணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் பெண்களை கனப்படுத்துகிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவளுக்கு தாய் என்ற அந்த அங்கீகாரத்தை கொடுப்பது தான். இந்த நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த தாய் ஆவதற்கு நிறைய தடைகள் சமூகத்தில் உண்டாயிட்டு இருக்கிறது. பெண்களுடைய அந்த உடல் வலிமைகள், குடும்ப சூழ்நிலைகள் அவைகள் உடைந்து போயிட்டு இருக்கனால இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தில் கருத்தரிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது என்ன பண்ணிருக்கு, நிறையா லட்சக்கணக்கில் அதுக்காக நான் தாயாக வேண்டும் என்ற காரணத்திற்காக லட்சங்களை அவர்கள் செலவு செய்கிற காரியங்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். நானும் ஒரு சில சாட்சிகளை சொல்ல முடியும். ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுக்கு தாய் என்கிற அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெண்களுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படாதவர்கள். தாமார், ரூத், ராகாப், பத்சேபால். இவர்கள் எல்லாம் விதவை, கணவனை இழந்தவர்கள், வேசி. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எப்படி நினைச்சாருன்னா, இவர்களெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல கொண்டு தாயாக மாற்ற வேண்டும் நினைத்ததுனால பாருங்க, அவர்கள் எல்லாம் அந்த வம்ச அட்டவணையிலே ஆண்டவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது தெரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினை வாசிக்கலாம். 3 மற்றும் 5ஆம் வசனம். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இங்க நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அவங்க சொன்ன ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இங்க இருக்குது. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். 5ஆம் வசனம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இந்த 4 பெண்களுடைய பெயர்களை நம்ம வாசிக்கிறோம். இவர்களுடைய சூழ்நிலைகள், பேக்ரவுண்ட் எல்லாமே வித்தியாசமானது. ரூத் எடுத்துக்கிட்டா எந்த தேசம்? மோவாப் தேசம். அவள் யாரு? ஒரு விதவை. ராகாப் பார்த்தீங்கன்னா எரிகோவின் அலங்கலத்தில் குடியிருக்கிறா. அவளுக்கு இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன தெரியுங்களா? வேசி. அதே போல தாமார், அவள் யூதாவின் மருமகளாய் இருந்தால் தன்னோட திருமணம் செய்த 2 பேருமே இறந்து விட்டார்கள். இப்பொழுது அவள் விதவை, ஏமாற்றப்பட்டவள் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த யாரெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ, யாருக்கெல்லாம் இந்த சமூகம் வித்தியாசமான அங்கீகாரங்களை கொடுத்ததோ, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததால் அவர்களுக்கு தாய் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவர்களை இடம்பெற செய்கிறார். இதுதாங்க மனுஷர்
ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்ப்பதற்குமான ஒரு வித்தியாசம். மனுஷங்க நினைப்பாங்க பெண் தானே. இன்றைக்கு கூட 3 பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்தில் இந்த கல்வி பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. ஒருவேளை அந்த பெண் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்ன பண்ணுவாங்க, 5ஆம் வகுப்போடு நிறுத்தி விடுவார்கள், இல்லாது 8வது வகுப்போடு நிறுத்தி விடு. ஒருவேளை அவர்கள் இருக்கிற கிராமத்தில் அந்த பள்ளி இருக்காது, காலேஜ் படிக்கணும்னா அந்த ஊரில் காலேஜ் இருக்காது, வெளியூர்லேருந்து தங்கி படிக்கணும். இப்படிப்பட்ட சூழலுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, அந்த பெண் பிள்ளைகளுடைய கல்வி தடைப்பட்டு விடும். அப்படியே ஒருவேளை அவர்கள் படிப்பதற்கு போனால் கூட தெரியாத விதமாக ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணிடுவாங்க, அதோட படிப்பு என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியம், பெண்களுக்கு அந்த கல்வி அழகாக கிடைச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி 3 பிள்ளைகள் 12th முடித்து அழகாக நல்ல ஸ்கோர்ஸோட மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தருடைய பார்வை நம்மள விழுந்ததுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பாருங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்கள புகழும்போது பார்த்தீங்கன்னா அவர்களை மாத்திரம் புகழ்ந்து நிறுத்திட மாட்டாங்க. எடுத்து வாசிக்கலாம், லூக்கா 11:27. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த வார்த்தைகளை கண்டு புகழும் பொழுது யாரை கூட்டத்தில் இந்த ஸ்திரீ புகழ்கிறார் என்று வாசிக்கலாம். லூக்கா 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். பாருங்க, அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பங்களும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பரமண்டல ஜபத்தை சொல்லியிருப்பாரு. சில காரியங்களை அவர் டீச் பண்ணியிருப்பார், உபதேசிச்சிருப்பார். அப்போ அந்த உபதேசங்களாக கேட்ட உடனே அந்த ஸ்திரீக்கு தாங்க முடியல. அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளை கேட்டோன்னே அவரை மாத்திரம் புகழ்ந்து பத்தாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அப்போ பார்த்தீங்களா, ஒரு தாய்க்கு அங்கீகாரம். அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பெருக்கும் பொழுது அந்த பிள்ளை ஒரு நற்பெயர் வாங்கும் பொழுது அந்த தொடர்ச்சி என்ன பண்ணுகிறது, அந்த தாயும் சேர்ந்து அந்த பிள்ளையின் நற்கிரி நிமித்தமாக புகழப்படுகிறாள். எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ பாருங்க, அது ஒரு ஆண்மணி தானே இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்க நல்ல விஷயம் செய்யும் பொழுது அவர்களோட அந்த புகழ்ச்சி நிறுத்தி கொள்வதில், எப்பா நம்ம ஒருத்தருக்கு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அந்த வயசானவங்களை நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அப்பா நீ ரொம்ப எனக்கு நல்லது பண்ணியிருப்பா, உன்னை பெத்தவ ரொம்ப பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாய்க்கு சிறப்பான அங்கீகாரம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது யாரை கடைசியாக படைச்சாரு, ஏவாளை படைச்சாரு. இன்றைக்கு அநேக திருமண வைபங்களை நம்ம பார்க்கலாம், டெக்கரேஷன்லாம் இருக்கும், ஸ்டேஜெல்லாம் இருக்கும், எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் அந்த மணமக்களை வாழ்த்துருக்கு வந்துருவாங்க. கடைசியாக வர்றது யாராக இருக்கும், ஏவாளா, மணப்பெண் தான். ஒவ்வொரு திருமண வைபவத்திலும் அந்த மணமகன் முன்னாடி உட்கார்ந்துருவார். எப்படி ஆதியில தேவன் ஏவாளை கடைசியாக படைச்சாரோ அந்த காரியங்கள் இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்போ ஏவாளை லேட்டஸ்டாக படைச்சாலும் அவள் தான் அந்த எல்லா கிரியேஷனுக்கும் ஒரு முழுமையை அவள் உண்டாக்குபவளாக காணப்படுகிறாள். எப்பயுமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தோட ஆரம்பத்தையும் துவக்கத்தையும் நம்ம முடிவையும் நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் தேவன் எதை உண்டாக்குனார், முதல் நாளில் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதலாவது உண்டாக்கப்பட்ட காரியம் என்ன, வெளிச்சம். சொல்லுங்க, வெளிச்சம். அப்ப கடைசியா உருவாக்கப்பட்டது என்ன, ஏவாள். அப்ப ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதாக காணப்படுகிறது ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல. அப்ப இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. அடுத்ததான ஒரு காரியம் நமக்கு தெரியும், ஏவாள் தான் முதல் பெண். ஆனா இந்த ஏவாள் என்ற பேரை ஃபஸ்ட்டே வச்சிட்டாரா, ஃபஸ்ட்டே அவளுக்கு ஏவாள் என்று கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. அப்படியே திருப்பி வைத்து கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம அப்படியே திருப்பி வைத்து கொள்ளலாம். நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் நம்ம சொல்லிடுவோம், முதல் பெண் ஏவாள்னு சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவர் மண்ணுனால ஒரு பெண்ணை உருவாக்கி ஆதாம் இடத்தில் கொண்டு நிறுத்துகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடனே ஆதாம் ஏவாள்னு பேர் வச்சிட்டாரா அப்படின்னா இல்லை. எடுத்து வாசிக்கலாம், ஆதியாகமம் 2:22. தேவனாகிய கர்த்தர்
தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். பாருங்க, ஏவாளுக்கு பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல, ஆதாம் வந்து ஏவாள்னு வைக்கல. முதலாவது அவர் வந்து மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால், இவள் எண்ணிலிருந்து மாம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் என்ன சொல்றாரு, மனுஷி. என்னன்னு சொல்றாரு, மனுஷி. அதன் பிறகு தெரியும், சர்ப்பம் அவளை வஞ்சித்து விடுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு விசாரணை நடக்கிறது. அப்போ ஆதாம் ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ ஆதாம் சொல்றாரு, மனுஷின்னு சொன்னாரா இல்லை என்னன்னு சொன்னாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 3:12 வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். பாருங்க, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். இப்போ ஆதாம் என்னன்னு சொல்றாரு, ஸ்திரீன்னு சொல்றாரு. இது கூட நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கலாம். நம்ம நல்ல விஷயம் பண்ணா நல்லா என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்காரம்மா தாங்க பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரம்மா தாங்க பண்ணாங்க, என் மனைவி தாங்க பண்ணுனாங்கன்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த அம்மா தாங்க பண்ணுனாங்க, அந்த உறவை என்ன பண்ண மாட்டாங்க, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா தாங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த அம்மா தாங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த அம்மா தாங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது போலதான் ஆதாம் சொல்றாரு, தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் இந்த காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இன்னும் அவளுக்கு ஏவாள்னு பேர் வைக்கப்படல. அடுத்ததா வாசிக்கலாம் தொடர்ந்து 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பாருங்க, இப்ப ஆதாம் அவள் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த பெயர் இடும்போது ஏவாள் தாயாயிட்டாங்களா? இல்ல. ஆனா பாருங்க, அந்த ஏவாள் என்ற பெயரிலே ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்ற அர்த்தம் அடங்கியிருக்குது. இப்ப ஆதாம் இப்ப ஏன் ஏவாள்னு பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தா, எப்ப அந்த தோட்டத்துல வந்து அந்த காரியங்கள் நடைபெற்று இவள் வித்திலிருந்து ஒரு வித்து புறப்படும் என்று சொல்லி அந்த ஏவாளுடைய திட்டத்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாரோ, அப்ப ஆதாம் அவளுக்கு என்ன சொல்றாரு, என் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறேன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். பாருங்க, ஒருவேளை உங்க லைஃப்ல இன்று அநேக பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க உங்களை குறித்து ரொம்ப தவறாக எடை போட்டுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, ஏவாளுடைய திட்டம் அந்த தோட்டத்தில் வெளிப்பட்ட போது அவள் எப்படி ஏவாள் என்று பெயரிடப்பட்டாலோ, இன்றைக்கு கர்த்தருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது இன்றைக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பார்வை உங்கள் மீது வித்தியாசமாக இருக்க போகிறது. நம்ம கைகளை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. ஒருவேளை இவ்வளவு நாள் வரைக்கும் ஒருவேளை ஸ்திரீ மனுஷி ஒரு நார்மலான சப்ஜெக்ட் போல, ஒரு நார்மலான பர்சனை போல உங்களை சுற்றி இருக்கவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்ப இவள் கிறிஸ்துவின் திட்டம் உங்கள் மேல் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அந்த சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படும் போது உங்களை சுற்றி பார்க்கிற கூட்டத்தாருடைய கண்களும் மாறும். அப்ப அந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது போலதான் அந்த ஏவாளுக்கு உடனே அந்த ஏவாள் சொல்றானா, ஏவாளுக்கு உடனே பெயரிடப்படவில்லை ஏவாள் என்று சொல்லி. அவள் மனுஷி என்று பெயரிடப்படுகிறாள், ஸ்திரீ என்று சுட்டி காண்பிக்கப்படுகிறாள், அப்புறம் மனைவியாக மாறுகிறாள். அவளுக்கு வந்து ஏவாள் என்று சொல்லி, ஜீவனுக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் அவளுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டம் அவளுடைய வாழ்க்கையில அது தெரியும் பொழுது அவளுடைய சூழ்நிலைகள் மாறி போகிறது. அதே போலதான் நான் இன்னொரு காரியத்தை பார்த்தேன், எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:16. ஆதியாகமம் 17:16. இங்கே ஒரு தாயை குறித்து பார்த்துருக்கிறேன். அவளை சுற்றியுள்ள கண்கள் வந்து வேறமா இருந்துச்சு. இந்த நாள்ல நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இங்கே பார்க்கிறோம், சாராளை குறித்து சொல்லப்பட்ட காரியம் தான். இந்த ரெண்டு இடத்துல பார்க்கும் பொழுது ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யாரு? ஏவாள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஜாதிகளுக்கு தாயானவள். அவள் ஜாதிகளுக்கு தாயா அப்படின்னா இல்லை. சாராளுடைய வயது கிட்டத்தட்ட 90 நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு வந்து ஒரு பிள்ளை செல்வம் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுங்களா இருக்கிறது? அவள் ஜாதிகளுக்கு தாயானவள் என்று சொல்லி.
இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமே அந்த தாய் என்ற அங்கீகாரத்தை வந்து கர்த்தர் கொடுக்கறதா ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அந்த ஊரெல்லாம் அவளை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மலடின்னு சொல்லியிருப்பாங்க, வேற வேற வார்த்தைகளை நிந்தித்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை ஆண்டவருடைய பார்வையில் அவள் இருக்கும் பொழுது அவள் ஜாதிகளுக்கு தாயானவளாக மாறுகிறாள். இன்றைக்கு கூட ஒருவேளை நம்ம சமூகத்தில் பலவித சூழ்நிலைகள் நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கிற பார்வை, இந்த காரியத்தை நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய அன்பு கூட எப்படின்னா, தாயானவள் தன் பாலகனை மனப்பாலோ. ஆண்டவருடைய அன்பு வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் வந்து சிறந்த மணவாளன், சிறந்த துணை, சிறந்த சகோதரன், சிறந்த சிநேகிதன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு தாய் தன் பாலகனை மறப்பாலோ என்று சொல்லி அந்த அன்புக்கு இணையாக கொடுக்கப்பட்ட உறவு எது தெரியுங்களா? அந்த தாய் என்ற உறவு தான். ஆண்டவருக்கு நமக்குமான உறவு அந்த தாய் என்ற உறவின் மூலமாக அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த உலகம் பார்ப்பது போல ஆண்டவர் நம்மளை பார்ப்பதில்லை. ஒவ்வொரு தாயையும் கனத்துக்குரியவராக பார்க்கிறாள். அப்படி நம்ம கனத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 பெண்கள் இடத்துல ஒரு 4 காரியங்கள் காணப்பட்டது. நான் சொன்ன பார்த்தீங்களா, தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள், இவர்கள்ட்ட கலெக்டிவா ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன தெரியுங்களா? தாமார் இடத்துல அவள் நீதி உள்ளவள் என்று பெயரிடப்பட்டாள். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 38:26. யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். பாருங்க, யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள். இது யாரை குறித்து தெரியுங்களா சொல்லப்பட்டது? தாமாரை குறித்து. அப்ப இன்றைக்கு பெண்களாகிய நாம் நீதி உள்ளவளாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நம்மளும் என்ன பண்ண முடியும்? இடம் பெற முடியும். நீதி உள்ளவளாக அவள் காணப்பட்டாள் தாமாள். அடுத்ததா பார்க்கிறோம் ராகாப். அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம். அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பாருங்க, இது வந்து ஒரு ராகாப் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. அவள் பாருங்க எரிகோவின் அலங்கத்தில் குடியிருந்தாலும் யெகோவா தேவன் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு பெரிய அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி அவள் அறிந்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவள் இடம்பெறுகிறாள். 3வது நம்ம பார்த்தோம் ரூத். அவள்கிட்ட ஒரு காரியம் காணப்பட்டுச்சு, மன உறுதி. சொல்லுங்க, மன உறுதி. அவள் மாமி அவளை பார்த்து, நீ உன்னுடைய ஜனத்தண்டைக்கே போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொல்றா, இனிமேட்டு நீங்க இந்த காரியத்தை என்னோட பேச வேண்டாம். அப்படி அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அவளிடத்தில் காணப்பட்ட என்ன தெரியுங்களா? யெகோவா தேவன் தான் என்னுடைய தேவன், அவரை நம்புகிற ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் மன உறுதியாய் இருந்தது நிமித்தமாக அந்த வம்ச வரலாறுல இடம்பெறுகிறாள். இன்றைக்கு கூட நம்ம அந்த நீதி நம்மளிடத்துல இருக்கும் பொழுது யெகோவா தேவன் யார் என்பதை அந்த ராகா பரிந்திருந்தது போல அறிந்திருந்தோமானால், ரூத்தை போல அந்த மன உறுதி இருக்கும் என்று சொன்னால், நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இடம்பெறுகிற தாய்மார்களாக நாமும் மாற முடியும். 2 தாய்மார்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு மனுஷனுடைய திட்டம் கருவறையிலேயே அது தெளிவாக்கப்படுகிறது. கருவறையிலிருந்தே ஒரு மனுஷனுடைய திட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. அதற்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு 3 விஷயத்தை நான் சொல்றேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எரேமியா. ஆண்டவர் அவரை பார்த்து எரேமியா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். எரேமியா 1
5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்க எரேமியா குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய திட்டம் எங்க ஏற்படுகிறது? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாருங்க, ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண்டவருடைய பார்வையில அவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த திட்டத்தை எங்க தெரியுமா உருவாக்கி விடுகிறார்? அவருடைய தாயின் வயிற்றில் கருவறையில் இருக்கும் பொழுதே அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு விடுகிறது. அது போலதான் தாவீதும், அவரும் சொல்லுவாரு, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்ன சொல்றார் தாவீது? என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதே போலதான் யோவான் ஸ்நானகன், அவள் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவராய் காணப்படுகிறார். யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அவருடைய அம்மா பேர் என்ன? எலிசபெத். ஒரு சில வாய் பெற்று சொல்றாங்க எலிசபெத். அவள் அந்த யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். ஒரு அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய திட்டம் எங்க உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களா, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் பெலிஸ்தரின் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு மனுஷனை உருவாக்கணும், இந்த பெலிஸ்தரை அழிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஒருவேளை அந்த மனுஷன் உருவான பிறகு, அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய திட்டம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? அவன் உருவாவதற்கு முன்பதாக அவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவன் அபிஷேகம் பட்டவனாய் இருக்க வேண்டும் நினைத்தபடினால் தேவதூதன் என்ன பண்ணுகிறாரு? அந்த சிம்சோனை பெறுகிற தாயை அவர் சந்திக்கிறார். அப்ப சந்திச்சு அவரை சொல்றாரு. 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, இந்த சிம்சோனுடைய திட்டம், சிம்சோன் பெரிய பலசாலி. இந்த ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 அதிகாரத்தில் வரும். அப்படியே அந்த கதவுடைய நிலைகள்லாம் அப்படியே பிடிச்சு குலுக்கி அப்படியே தோளில் போட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த மனுஷனுடைய அந்த அபிஷேகம் எங்க உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அவன் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அந்த தாய்க்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு கர்த்தருடைய தூதன். நீ இந்த குழந்தையை சுமக்கிற நாட்கள்ல, இந்த குழந்தையை வளர்க்கிற நாட்கள்ல எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த திராட்சை செடியில உண்டாகிறது ஒன்றும் நீ புசிக்க கூடாது, திராட்சை ரசமும் மதுவும் நீ குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி பாருங்க. அவ்வளவு பெரிய பெலிஸ்தரி 40 வருஷம் அந்த பெலிஸ்தர் ஆட்சி செய்யறாங்க. அவ்வளவு ஒரு அக்கிரமம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கடந்த அந்த ஒரு சில காரியங்களை நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அவங்க ஏதாவது விவசாயம் விதைச்சு இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த பெலிஸ்தர் அப்படியே எல்லாத்தையும் அறுவடை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தில் நிறைந்திருந்த அந்த இஸ்ரவேலருடைய தேசத்தை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவன் ஒரு பெரிய பலசாலியோ, வளர்ந்த பிறகு அவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அவனை அபிஷேகிக்கிறார். அந்த தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த தாய்க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நஸ்ரேன், அவன் நஸ்ரேனா இருப்பான், நீ தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது என்று அந்த தாய்க்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு பெரிய நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கலாம், பெரிய மனுஷராக இருக்கலாம், பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய திட்டம் எங்க தெரியுங்களா உருவாக்கப்படுகிறது? நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது. அவளும் அதே மாதிரி செய்தால் அவன் ஒரு மிகப்பெரிய பலசாலியாக அவன் வளர்ந்து அநேக பெலிஸ்தரை அழித்து போட்டான்.
அதே போல் இன்னொரு ஸ்திரீயை பார்க்கலாம். கருவறையில் இருக்கும் பொழுதே எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 22ஆம் வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடம் 21 இருந்து வாசிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாருங்க, இந்த ஸ்டோரி நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது யாரை பத்தி சொல்லப்பட்ட காரியம்? ஈசாக்கு ரெபேக்காளை குறித்து சொல்லப்பட்ட காரியம். அப்ப அந்த ரெபேக்காளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இப்பொழுது ரெபேக்காள் கருவுற்றிருக்கிறாங்க. இப்ப ரெபேக்காள் வயிற்றுல என்ன நடக்குது? பிள்ளைகள் கர்ப்பத்தில் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருக்கிறது. ஒரு அநேக தாய்மார்கள் அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். குழந்தை உதைக்கிறது, குழந்தை அப்படியே அந்த வயிற்றுக்குள்ள சுழல்வதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அது போல தான் இந்த ரெபேக்காலும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த பிள்ளைகள் ஒன்றோடொன்று வயிற்றுக்குள்ளே மோதி கொண்டிருக்கிறத அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளா இருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ளே நடக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம எங்கே போயிருந்திருப்போம்? ஸ்கேன் சென்டருக்கு போயிருந்திருப்போம். இல்லாட்டி நல்ல ஒரு டிஜிஓ டாக்டரை பார்த்து என்ன நடக்குது என் வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் இது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேனு எல்லா விதமான காரியங்களும் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ரெபேக்காள் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நம்ம எப்படிப்பட்ட தாயாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தாயாய் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ரெபேக்காளை நான் உதாரணமாக வைக்க விரும்புகிறேன். அழகாக அவர்களுடைய பயணம் தொடங்கியது. கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொள்கிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. என்னடா 2 இப்படி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கே. அப்போல்லாம் ரெட்டை குழந்தைங்கன்னா பிறந்த பிறகு தான் தெரியும். இப்போல்லாம் ஸ்கேன்லேயே 3 மாதத்துலேயே பார்த்து சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பெண்ணா ஆனான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ரெட்டை குழந்தைகள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்போ ஸ்கேன்லாம் கிடையாது, கர்த்தர் தான் ஒரே ஸ்கேனு. அப்போ போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன காரியம் ரெபேக்காளுக்கு கொடுக்கப்படுகிறது. நல்ல விஷயம். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க? இந்த ரெபேக்காள் கொஞ்சம் அவசரப்பட்டுறாங்க. அவசரப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவமே நடக்கும். ஈசாக்குக்கு முதிர் வயதாயிரும். அவருக்கு கண்கள்லாம் மண்கள் ஆயிரும். அப்போ அவர் யோசிப்பார், 2 குழந்தைங்க பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. ஏசா அவர் என்ன பண்ணுவார்? வனவாசியாக இருப்பார், நல்ல வேட்டையில் வல்லவனாக இருப்பார். யாக்கோபு கூடாரவாசியாக இருப்பார். இப்போ ஈசாக்கு மறிக்க வேண்டிய தருணத்தில் இந்த 2 பிள்ளைகளில் மூத்தவனை பிளஸ் பண்ணணும் அப்படின்றது ஈசாக்குடைய எண்ணம். ஆனால் ரெபேக்காளுக்கு தெரியும், இந்த 2 குழந்தையில மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க? என்னென்னா, ஈசாக்கு அந்த ஏசாயை ஆசீர்வதிக்கும் என்று விரும்பிய பட்சத்தில் அவர் சொல்கிறார் ஏசாயை நோக்கி, நீ போய் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை வேட்டையாடி எனக்கு பிடிச்ச பதார்த்தமாக சமைத்து கொண்டு வான்னு சொல்லி ஏசாட்ட சொல்கிறாரு ஈசா. இதை ரெபேக்காள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, இந்த வாக்கு தத்தம் இவனுக்கு கிடையாது, இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு நம்ம எப்படியாவது என்ன பண்ணிடணும், மாற்றிவிட வேண்டும் சொல்லி அவங்க ஒரு பெரிய திட்டம் வகுக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, இதில் யாக்கோபு என்ன சொல்கிறாங்க? எப்பா நீ போய் நல்லா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, உனக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சுவையாக நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி யாக்கோபுட்ட சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக ஈசாக்குடைய என்ன முதல் மகனை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனால் ரெபேக்காள் என்ன, யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துடணும்னு. அப்போ யாக்கோபு ரொம்ப பயப்படுறாரு. அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்போ சொல்கிறாங்க 27:13 வாசிங்க. ஆதியாகமம் 27. தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். என்ன சொல்லிட்டாங்க? என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஆட்டுக்குட்டி பிடிச்சு சமைச்சு எப்படியாவது ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தில் நிலைச்சிருந்தாரா அப்படின்னா இல்லை. அவர் என்ன ஆயிடுச்சு?
யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏசாவுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஐயோ அப்பா வந்து நம்மளை ஆசீர்வதிக்காம யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொன்னனே. 2 பேருக்கு என்ன ஆயிடுது, ஏசாக்கு யாக்கோபு மேல செம்ம கொலை வெறி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு ஏசா, அந்த யாக்கோபு எப்படியாவது கொலை பண்ணின்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கினது உண்மைதான், ஆனா அந்த ஆசீர்வாதத்துல வந்து உடனே அவர் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன் தெரியுங்களா, அந்த ரெபேக்காள் வந்து அவசரப்பட்டிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சூழ்நிலை அப்படியே விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும், ஒருவேளை ஏசா போய் அந்த ஆட்டுக்குட்டியை வேட்டையாடிட்டு வந்திருப்பாரு. ஒருவேளை ருசியுள்ள பதார்த்தமா ஏசாவுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் வந்து அந்த வேட்டையாடி சமைச்சு பசியில வரும்பொழுது யாக்கோபு என்ன பண்ணிடுவாரு, கூடாரத்தில் உட்காந்து கூழ் காய்ச்சிட்டு இருப்பாரு. அந்த கூழை வாங்கி குடிச்சிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏற்கனவே ஏசா விட்டு போட்டுட்டாரு யாக்கோபிட்ட. அப்ப இதே சூழ்நிலையே இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா யாக்கோபிட்ட தான் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்துருந்துருப்பாரு. விஷயம் இப்படி போயிருந்திருக்கும். ஆனா அந்த ரெபேக்காள் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோல்மால் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபை ஆசீர்வாதம் வாங்க வச்சதுனால ஏசாவுக்கு யாக்கோபு மேல வன்மம் வந்துருச்சு. அப்ப பாருங்க, ஒரு நல்ல தாயாக அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது உண்மை. கர்ப்பத்தில் அந்த குழந்தைகளா இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல விசாரிச்சாங்க. இப்ப ஈசா 2 மகன்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த ரெபேக்காள் என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தருடைய திட்டத்துக்கு, கர்த்தருடைய நேரத்துக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்துருக்கணும். இப்போ இவங்களா ஒரு பிளான் பண்ணதுனால யாக்கோபு அந்த ஊர்லேயே இருக்க முடியலங்க, பூந்தடிச்சு போயிட்டார் மனுஷன். 20 வருஷம் அந்த ஊரில் தலை வச்சு படுக்க முடியல. போய் போகிற வழியில தான் தலை வச்சு தலைக்கு கல்லெல்லாம் வச்சு படுத்து, அதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரிலாம் வேற. 20 வருஷம் கழிச்சு தான் அந்த ஊருக்கே வராரு. அப்போ பாருங்க, ஒருவேளை அந்த டைரக்டாகவே அந்த யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்துச்சுன்னா, இதில் ரெபேக்காள் தலையிடாம யாக்கோபுக்கு டைரக்டாக அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா யாக்கோபு அழகா இந்த ஊர்லேயே என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ஃப்ளரிஷ்டாக இருந்திருக்க முடியும். ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி 26 அதிகாரத்தில் தான் ஈசாக்கு வந்து ஏசேக்கு சித்ரா என்று சொல்லி 2 துறவை வெட்டி வாக்குவாதம் பண்ணி வாங்கிக்கிறாங்க பெலிஸ்தருங்க. அழகா ஒரு ஊற்று அங்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். 22, 26, 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, அதற்கு என்னன்னு பேர் இருக்கிறார். ஈசாக்கு 2 துறவை வெட்டி பெலிஸ்தர் வாக்குவாதம் பண்ணி அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 3வது ஒரு துறவை வெற்றாரு ரெகோபோத் அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்யவில்லை, தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அவ்வளோ பெரிய ஊற்று. இன்றைக்கும் நம்ம அதை பேசி கொண்டிருக்கிறோம்ல, எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும். இன்றைக்கும் அந்த ரெகோபோத் அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ரெகோபோத் என்று சொன்னாலே ஊற்றே நம்ம மேலே அப்படி ஒரு மேலே இருந்து அப்படி தண்ணியில் நம்ம நினைவது போல இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊற்று ரெகோபோத் இருந்தது. அவர்கள் அந்த ஈசாக்கு அந்த குடும்பம் தேசத்தில் பழுகும்படியாக. ஒருவேளை இந்த டைரக்டாகவே அந்த யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அழகா அந்த ரெகோபோத் ஊற்றில் அவர் என்ன பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக அந்த தேசத்தில் பழுகி பெருகி அழகாக ஃப்ளரிஷ் ஆயிருந்திருப்பார், செழிப்பாயிருந்திருப்பார். ஆனால் இந்த ரெபேக்காள் நடுவில் குறுக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, விஷயம் வேற மாதிரி போய் அவர் பிற்பாடு சில பாடுகளை, சில நஷ்டங்களை, சில ஏமாற்றங்களை, சில காரியங்களை அனுபவிச்சு தான் திரும்ப இந்த ஊருக்கு கடந்து வர்றார். அதனால 2 விஷயம், நம்ம எப்படிப்பட்ட தாய்மார்களாக இருக்க வேணும், எப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடாது என்று சொல்லி 2 தாய்மார்களை நான் கடைசியாக கோடிட்டு காமிச்சேன். ஒன்று சிம்சோனுடைய தாய். அவள் அந்த கர்த்தருடைய தூதன் சொன்னது படியே அந்த நசரேனாக அவளை வளர்க்க அவள் வந்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாள். திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது, மதுவை குடிக்கக்கூடாது, திராட்சை செடியில் உண்டாகிறது கூட நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவள் கொடுக்கப்பட்ட கட்டளை நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய பலசாலியாக அவன் சிம்சோன் வளர்ந்தான். 2வது காரியம், 2வது தாய்மாரும் ரெபேக்காலும் அப்படிதான் கர்த்தரிடத்தில் விசாரித்து அழகாக அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய வயிற்றிலிருந்து 2 ஜாதிகள் பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி அழகாக அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றார்கள். ஆனால் அதற்குள்ள அந்த யாக்கோபுக்கு நேர ஆசீர்வாதம் வரக்குள்ள அவசரப்பட்டதனால் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து சுந்தரிக்க முடியாமல் போய் அநேக சூழ்நிலைகளாக கடந்து வருகிறார். அதுபோல இந்த நாள் காலையில் நம்ம சிந்திக்க வேண்டும். அழகான ஒரு மதர்ஸ் டேவை நம்ம இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?
ஆண்டவரே, இந்த நாளில் நம்ம பார்த்தோம், நமக்கு மிகப்பெரிய கிடைச்ச பாக்கியம் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பெரிய கருவறை கிடைக்கல. மண்ணுனால உருவாக்கப்பட்டார்கள், எலும்பினால உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தேர்ந்தெடுத்தது ஒரு மரியாளின் கருவறையை, ஒரு கன்னிகையின் கருவறையை. அவர் அந்த கருவறைக்குள்ளே இருந்தே, அந்த கருவறைக்குள்ள ஒரு எப்படி இருக்கும் அந்த சுகம், அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று அவர் நினைத்ததுனால அந்த கருவறையை தேர்ந்தெடுத்தார். பெண்ணை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு தாயுடைய அந்த முழு இதை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்ததுனால, ஒரு தாயோட அன்பு எப்படி இருக்கும், கருவறைக்குள்ள அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அந்த மரியாளின் வயிற்றிலே பரிசுத்தாவின் வித்தினாலே உருவாக்குகிறார். அவர் நினைத்திருந்தால் ஒரு மண்ணினால உருவாக்கி இருக்க முடியும், ஆனால் மரியாளின் கருவறை தேர்ந்தெடுக்கிறார். அவர் வளர்ந்த காரியங்களும் அப்படிதான். அவரை பார்த்து சொல்றாங்க, அப்பா, உன்னை சுமந்த கற்பங்களும் நீ பாலுண்ட மொழிகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லி. அப்பொழுதும் அவளுடைய தாய் போற்றப்படுகிறாள். இறுதி வரை அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த தாய்மார்களை உண்மையாலுமே மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல 5 பெண்களை தாய்மார்களாக மாற்றி அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நீதி, யெகோவா தேவனை குறித்ததான காரியங்கள், மன உறுதி, இவைகளெல்லாம் பார்த்து கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல தாய் என்ற அங்கீகாரத்தை குடித்து கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த உலகம் பார்ப்பது போல அல்ல. கர்த்தர் நம்மை பார்ப்பது, பெண்களை பார்ப்பது வேறு ஒரு பார்வையில், வேறு ஒரு கோணத்தில் மகிமையாக பார்க்கிறார். ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எப்படி இருக்கிறோம்? அழகான சிம்சோனின் தாயை போல இருக்கிறோமா? ரெபேக்காள் அவசரப்பட்டதனால அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய சித்தத்துக்கு இல்லாமல் சில காரியங்களை நம்ம தலையிடுகிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது மாத்திரமல்ல, இந்த தாய்மார்கள் தினம் ஒருவேளை இன்றோடு முடிவடைந்தாலும், ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவின் சந்ததியை சுமக்கும்படியாக. அது என்ன தெரியுங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக. அந்த தாய்க்குண்டான பாரம் எப்படி ஒரு ஆத்துமாவை குறித்து நமக்கு காணப்படுகிறது? பவுல் சொல்வது போல, கற்ப வேதனை படுகிறேன், ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக அவர் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஃபிசிக்கலாக ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நல்ல குடும்பத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தாயாக மாறி இருக்கோமா? இது பெண் என்று மாத்திரம் கிடையாது. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நம்ம எல்லோருமே ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தாயாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயத்தை செய்கிறோமா? அந்த தாயோட அன்போடு கூட அந்த கர்ப்ப வேதனை படுவது போல, பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? முக்கியமான கேள்வி அதுதான். இந்த மதர்ஸ் டே இந்த நாளில் முடிந்து போகும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்குகிற தாயாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுகிறோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, இந்த நாள், இந்த மதர்ஸ் டேல கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே ஒரு கருவறையிலிருந்து உண்டாக்கி இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கி இருக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த உலக பிரகாரமான தாயாய் வாழ்வதற்கு என்ன காரியங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் கற்பித்து கொடுத்தீங்க. அப்பா, ஒரு நல்ல நீதி உள்ள ஸ்திரீயாக, மன உறுதி உள்ள ஸ்திரீயாக, யெகோவா தேவனை முழுவதுமாக விசுவாசிக்கிற ஒரு ஸ்திரீயாக, கர்த்தருடைய திட்டத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. இது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான தாயாக மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய தாயாகவும் நாங்கள் ஆண்டவரை உருவாகி இருக்கிறோமா? அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகளை குறித்ததான பாரம், அந்த ஆத்தும பாரம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி அந்த கேள்வியோடு இந்த நாளில் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்ததியை உருவாக்கும்படியாக ஆவிக்குரிய தாயாகவும் நாங்கள் அதிகமாய் மாற நாங்கள் பிரயாசம் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.